friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல nuts எல்லாம் சேர்த்து சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி மூணுமே வந்து சம அளவு எடுத்துர்க்கேன். நமக்கு வந்து என்ன நட் பிடிக்குமோ அது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பம்ப்கின் விதைகள், சன்ஃப்ளவர் விதைகள் அதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அப்படி இல்லனா நமக்கு வந்து ஒரே டைப் போதும் அப்படினா ஒன்னு மட்டும் பயன்படுத்தி கூட நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நட்ஸை வறுத்தறலாம். அதுக்கு ஒரு panல நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பாதாம் கூடவே 50 கிராம் போல முந்திரி பருப்பு வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறமா 50 கிராம் போல பிஸ்தா பருப்பு. நமக்கு வந்து என்ன டைப் வேணுமோ அதுல வந்து 1 கப் வர மாதிரி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 150 கிராம் மொத்தத்துல. இப்போ லைட்டா வறுபட்டதும் இத வந்து நம்ம மாத்தி வச்சிரலாம். நட்ஸ் எல்லாம் வறுத்து ரெடி பண்ணியாச்சு. இது கூட நமக்கு வந்து வேர்க்கடலை வேணும்னா அது சேர்த்துக்கலாம், எள்ளு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி எது நமக்கு விருப்பமோ அந்த நட்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம சர்க்கரை பாகு தயார் பண்ணனும். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் சர்க்கரை எடுத்துர்க்கேன். இது வந்து 400 கிராம். இத வந்து ஒரு panல மாத்திட்டு கூடவே கொஞ்சமா தண்ணி, ஒரு 3/4 கப் போல தண்ணி. சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு போதும். அதுக்கு அப்புறமா ஒரு 10 சொட்டு போல எலுமிச்சை பழத்தோட சாறு, 1/2 டீஸ்பூன் போல வரும். சேர்த்துட்டு சர்க்கரை பாகு வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்கணும். இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 7 ல இருந்து 8 நிமிஷம் போல ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படினா கொஞ்சம் இந்த பபிளா வருது, கொஞ்சம் நொரையா வருது. இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து நம்ம தண்ணில வச்சு டெஸ்ட் பண்ணும்போது கரையாம இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வருது. நம்மளால சேக்க முடியும். எல்லாமே நல்லா சேர்ந்து வருது. கரைஞ்சு போகல தண்ணில. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத மாத்தி வச்சிரலாம். இப்போ இன்னொரு panல 1/2 கப் சோள மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 65 கிராம். இது கூடவே 1/2 கப் போல தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டி எதுவுமே இல்லாம நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணனும். இந்த மாதிரி நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம இத வந்து சூடு பண்ணனும். இது வந்து சூடாக டக்குன்னு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படினா கொஞ்சம் லைட்டா கெட்டியாக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி லைட்டா கெட்டியாக ஆரம்பிச்சதுமே உடனே வந்து ஃபுல்லாவே வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துரும். இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல சர்க்கரை பாகு, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் பேட்ச் சேர்த்துட்டு அப்படியே சீக்கிரமா வந்து எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி வந்துரும். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து வைக்கணும். இப்போ கடைசியா இருக்குறதையும் நான் சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு நம்ம வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் கெட்டியா வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தோம் அப்படினா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப கொஞ்சமா 1 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் நல்லா கலந்து வச்சிரலாம். கலந்துட்டு மிதமான சூடுல வச்சு நம்ம வேக வைக்கணும். நல்லா கெட்டியா வரது வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இப்போ பார்த்தோம் அப்படினா ரொம்ப லூசா தண்ணியா இருக்கு. இந்த மாதிரி இல்லாம நல்லா கெட்டியா வரணும். கிட்டத்தட்ட 15 ல இருந்து 20 நிமிஷம் போல ஆகும். இப்போ நம்ம பாக்கும்போது நல்லாவே கெட்டியாகி இருக்கு. ஒரு மாதிரி திக்கா வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் தண்ணியா இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா எல்லாமே சேர்ந்து நல்லா கெட்டியா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் கூடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ பாருங்க எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. பக்கத்துலயே வந்து ஒரு பாத்திரத்துல லைட்டா நெய் தடவி வச்சிருக்கேன். இத வந்து நம்ம அப்படியே உள்ள மாத்திடலாம். மாத்திட்டு ஒரு ஸ்பூனுக்கு பின்னாடி நெய் இல்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம வந்து அப்படியே ஸ்மூத் பண்ணும்போது நல்லா அழகா லெவல் ஆகிரும். இது வந்து ஒரு 2 மணி நேரம் போல அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அப்புறமா நம்ம வந்து கட் பண்ணோம்னா கரெக்ட்டா இருக்கும். இப்போ ஒரு பவுல்ல 2 டீஸ்பூன் போல சோள மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ண சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு அதை கட் பண்ணும்போது அது மேல நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா செட் ஆகி ரெடியா இருக்கு. இப்போ இது மேல நம்ம கலந்து வச்சிருக்கோம்ல மாவும் சர்க்கரையும் அதை வந்து லைட்டா தேய்ச்சிட்டு நமக்கு வந்து என்னென்ன சைஸ்க்கு வேணுமோ அது மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சிரலாம். கத்தியிலயும் வந்து லைட்டா மாவு தேய்ச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் கட் பண்றதுக்கு. அப்படி நான் வந்து கொஞ்சம் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுறது கரெக்ட்டா இருக்கும். இப்போ இதுல இருந்து நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. எவ்வளவு சூப்பரா நல்லா திக்கா அப்படியே உள்ள ஃபுல்லா நட்ஸோட சூப்பரா இருக்கும். டடா! நம்மளோட சூப்பரான நட்ஸ் எல்லாம் வச்சு பண்ண ஸ்வீட் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.